ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன கண்டென்ட் அப்படின்னா, நேற்று நம்ம எங்கேருந்து விட்டோமோ சேம் அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு ஒரு ஓவரால் சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம HTML வந்துட்டு நம்ம W3 ஸ்கில்ஸ் டாக்குமெண்டேஷன்ஸ் வந்து அப்படியே லைனாக படிக்கிறோம். ஸோ இந்த டாக்குமெண்டேஷன்ஸ் வச்சு படிக்கிற போது நமக்கு வந்து இன்னும் கிளியராக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ப்ளஸ் நம்ம வந்து இங்கே என்ன பண்ணுறோம்னா, நோட் பேடில் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறோம். ஸோ நோட் பேடில் ஏன் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறோம்னா, நம்ம வந்து இன்னும் வந்து அந்த ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு நமக்கு நோட் பேட் நல்லா ஹெல்ப் பண்ணும். இதே வந்து நீங்கள் ஐடி யூஸ் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்கா சஜெஸ்ட் பண்ணும். ப்ரோகிராம்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா சஜெஸ்ட் பண்ணும்போது, நம்ம வந்துட்டு அடாப்ட் ஆக மாட்டோம். அந்த கோடிங்க்கு நம்ம ஃபுல்லா அடாப்ட் ஆக மாட்டோம். ஸோ, நம்ம வந்து நோட்பேட் யூஸ் பண்ணி இந்த ஜர்னி ஃபுல்லா நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ, இன்னைக்கு அப்படியே என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து HTML ஃபார்மேட்டிங்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பார்க்க போறோம். ஸோ, ஃபார்மேட்டிங் அப்டின்னா என்னன்னா, ஆ இப்போ ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. அத வந்து போல்டா மாத்துறது, இல்ல வந்து ஸ்ட்ராங் கேரக்டர்ஸா மாத்துறது, இட்டாலிக்கா மாத்துறது. ஐ மீன் இட்டாலிக்னா கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா மாத்துறது, அந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்ட. எம்ப்ரஸ்டு மாத்துறது. அடுத்து ஒரு இப்ப படிக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம், மார்க் பண்ணி படிப்போம்ல. அந்த மாரி மார்க்ன்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்கு. அண்ட் ஸ்மால்ன்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்கு. அது மாரி நெறைய டேக்ஸ் இருக்கு. ஸோ, சூப்பர் ஸ்கிரிப்ட், சப்ஸ்கிரிப்ட், சூப்பர் ஸ்கிரிப்ட். ஸோ, அது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ, ஓகே. ஸோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்துட்டு ஃபார்மேட்டிங் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்டின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபார்மேட்டிங் எலமெண்ட்ஸ் வேர் டிசைன் டு டிஸ்ப்ளே ஸ்பெஷல் டைப் ஆஃப் டெக்ஸ்ட். ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. அதை நம்ம டிஃப்ரெண்ட்டா ஒரு ஃபார்மேட்டுக்கு மாத்துறோம். ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் எலமெண்டா மாத்துறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு அதை ஃபார்மேட்டிங் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் HTML சொல்லலாம். ஓகே, லெட் அஸ் ட்ரை ஆல் தீஸ் யூசிங் நோட்பேட். ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலாம், நோட்பேட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ, இது வந்து நம்ம நேத்து பண்ணது. ஓகே, இது இல்ல. சாரி, இது வந்து நம்ம நேத்து பண்ணது. ஓகேங்களா? ஒன் செகண்ட், நான் பிக் ஸ்கிரீன் கொண்டு வந்துக்கிறேன். யா. இப்போ இதுல வந்து பார்த்தோம்னா, இது நேத்தோட கன்டென்ட். இதுல என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா, இன்லைன் ஸ்டைல் யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரோகிராம்லாம் பண்ணியிருக்கோம். இதுலருந்து நம்ம கன்டின்யூ பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு நான் சேவ் பண்ண லொகேஷன்ல போயிட்டு ரன் பண்றேன். டாக்குமெண்ட்ஸ். ஓகே. இது வந்து நம்ம நேத்து வந்துட்டு அதுல குடுத்திருந்த கன்டென்ட் வந்து எப்படிலாம் அது வந்து எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இதுலயே வந்து நம்ம இன்னைக்கு கன்டின்யூ பண்ணலாம். அப்பதான் வந்து ஒரு ஃப்ளோ வந்து நம்ம கன்டின்யூ ஆகும். ஸோ அதனால இதே ஃபைல் வந்து நான் கிரியேட் பண்ணி இதே ஃபைல் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்றேன். ஸோ நீங்க நேத்து வீடியோ பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த ஜர்னில இருக்கும். இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல அண்ட் கமெண்ட்ல வந்து ஆட் பண்ணி வைக்கிறேன். ஓகே. இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேராகிராஃப் ஓப்பன் பண்ணிக்கலாம். பேராகிராஃப் இல்ல H1 ஓப்பன் பண்ணிக்கலாமா? H1 அதுல வந்துட்டு பி லேர்ன் வித் ஏலியன் கொடுக்கலாம். ஓகே. H1 வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே. இப்போ வந்து பார்த்தோம்னா, நமக்கு H1ல வந்துட்டு ஒரு டேக் நம்ம வந்து H1ல வந்து லேர்ன் வித் ஏலியன் சொல்லி குடுத்துருக்கோம். ஸோ இது வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் லேர்ன் வித் ஏலியன் H1ல இருக்கு. பட் இத வந்து நான் இன்னும் கொஞ்சம் வந்து போல்டா மாத்துறது, அண்ட் இதோட சைஸ் வந்து சின்னது பண்றது, அது எல்லாமே இதுல இருக்க டெக்ஸ்ட் வச்சு நம்ம பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் போல்டு த டெக்ஸ்ட்ன்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. ஸோ H1 ப்ரீ டிஃபைன்டாவே போல்டா தான் இருக்கும். ஸோ அதனால நமக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியாது. இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ போல்டுக்கு வந்து பிங்கிற டேக் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க வந்து நான் பிய வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு இது நமக்கு போல்ட் ஆயிருக்கணும். பட் நமக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியாது. ஏன்னா H1 இஸ் ப்ரீ டிஃபைன்டா என்னவா இருக்கும்னா, போல்ட் ஆகி இருக்கும். ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன், இது உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியணுங்கிறதுக்காக பேராகிராஃப் டேக் ஓப்பன் பண்றேன். ஸோ இப்போதைக்கு இத வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இத வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து போல்டானா இல்ல. ஒரு மாரி நார்மல் டெக்ஸ்ட்டா தான் இருக்கு. ஸோ இப்போ வந்து நான் போல்ட் யூஸ் பண்றேன் அப்புட்ன்னா, எனக்கு அந்த டெக்ஸ்ட் பார்க்க கொஞ்சம் டார்க்கா இருக்கும். டார்க்கா மீன்ஸ் கொஞ்சம் டார்க்கா, விட்த் வந்து அதிகமா இருக்க மாரி நமக்கு ஒரு அ டெக்ஸ்ட் ஃபார்மேட் வரும். ஸோ ஓகே. இப்ப நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முன்னாடி இந்த டிஃபரன்ஸ் தெரியும். இப்போ வந்து அந்த பேராகிராஃப் டேக்ங்கிறது கொஞ்சம் திக்கனா மாறி இருக்கு. கொஞ்சம் போல்டா மாறி இருக்கு. ஸோ இதான் வந்துட்டு பிங்கிற டேக் வந்து பண்ணுது. ஸோ பிங்கிறது போல்ட் டெக்ஸ்ட்ட வந்து போல்ட் பண்றதுக்கு. ஸோ இம்பார்ட்டன்ட் டெக்ஸ்ட்க்கு வந்து நம்ம ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் டெக்ஸ்ட்க்கு திஸ் டெக்ஸ்ட் இஸ் இம்பார்ட்டன்ட், திஸ் டெக்ஸ்ட் இஸ் நார்மல்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்களா? ஸோ இது வந்துட்டு நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டான வேர்டுக்கு வந்து ஸ்ட்ராங் குடுக்கலாம். ஸோ ஸ்ட்ராங் அண்ட் போல்ட் வந்து அ சிமிலர் தான். ஸோ அதுல எந்த டிஃபரன்ஸுமே இருக்காது. லைட்
பார்த்தா கூட டிஃபரன்ஸ் தெரியாது. பார்த்தீங்கன்னா தெரியும். இது 2மே ஒரே தான். ஸோ ஸ்ட்ராங்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், போல்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து எந்த ஒரு அ டிஃபரன்ஸும் நமக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ ஆ நீங்க வந்து ஸ்ட்ராங்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல போல்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்மளோட சாய்ஸ் தான். ஓகே. நெக்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் இட்டாலிக். இது வந்துட்டு ஃபுல்லாவே சேஞ்ச் ஆகும். இது வந்து ஒரு ஃபாண்ட் ஃபேமிலியே மாத்துற மாரி வச்சுக்கலாமே. நம்ம நார்மலா வந்து டைம்ஸ் நியூ ரோமன் அந்த மாரி ஒரு ஃபாண்ட் ஸ்டைல் இருக்குன்னு வச்சுக்கலாம். இட்டாலிக்ங்கிறதும் ஒரு மாரி ஒரு ஃபாண்ட் ஸ்டைல் தான். ஸோ இப்போ வந்து நான் இந்த பேராகிராஃப் டேக் வந்து நார்மலா எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிட்டு, இப்ப எப்படி இருக்கு? நார்மலா இருக்கா? இந்த இந்த இது வந்துட்டு ஏன் ரன் ஆயிருக்குன்னா, நமக்கு இப்போ அங்க எந்த டேக்ஸும் குடுக்காதனால நமக்கு வந்து அது ரன் ஆயிருக்கு. ஸோ அத விட்டுருங்க. ஸோ லேர்ன் வித் ஏலியன்ங்கிறது இப்போ நார்மல் ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல தான் இருக்கு. நார்மலா ஸ்லாண்டிங் ஆனா இல்ல. நார்மலா எப்பயும் எழுதுற மாரி தான் இருக்கு. ஸோ இப்ப வந்து நான் இங்க இட்டாலிக் ஐங்கிற ஒரு டேக் குடுக்குறேன். ஐங்கிறத இங்க க்ளோஸ் பண்றேன் அப்டின்னா, இதோட ஃபாண்ட் ஸ்டைலே வந்து நமக்கு டோட்டலா சேஞ்ச் ஆகும். இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு மாரி டிஃபரெண்ட்டா ஒரு ஸ்லாண்டிங்கா இருக்குல்ல. இட்டாலிக் ஃபார்மட்ன்னு சொல்லுவாங்க இத வந்துட்டு. ஸோ ஐங்கிறது இட்டாலிக் டெக்ஸ்ட் ஃபாண்ட். ஸோ இட்டாலிக் டெக்ஸ்ட்க்கு மாறிடுச்சு. ஸோ எம்ப்ரைஸ்டு டெக்ஸ்ட் அதுவும் வந்துட்டு ஒன் செகண்ட். சேம் அதுவும் ஒரு வகையான ஒரு ஃபாண்ட் ஃபேமிலி மாரி தான். ஒரு ஃபாண்ட் ஸ்டைல். ஸோ எம்ப்ரைஸ்டு டெக்ஸ்ட்ல பார்த்தோம்னா, இந்த மாரி ஒரு அவுட்புட் கிடைக்கும் நமக்கு. ஓகே. இப்ப வந்து உங்களுக்கு நான் பண்ணி காமிச்சுர்றேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் இதுல வந்துட்டு நார்மல் டெக்ஸ்ட் ஒண்ணு ஓப்பன் பண்ணிக்கிறேன். பேராகிராஃப் இட்ஸ் நார்மல் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பிஆர் ஆட் பண்ணிட்டு, இங்க எம்ப்ரைஸ்டு டெக்ஸ்ட்ல வந்துட்டு நான் என்ன ஆட் பண்ண போறேன்னா, ஒரு பேராகிராஃப் இட்ஸ் சேஞ்ச்டு சேஞ்சுன்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். ஸோ பேராகிராஃப் டேக்க க்ளோஸ் பண்ணிட்டு, அந்த எம்ப்ரைஸ்டரையும் நம்ம வந்து இஎம்ஐ க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஸோ இஎம். இப்ப இத நான் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நார்மல் ஃபாண்ட் வந்து பார்க்க நார்மலா இருக்கு. அதே இந்த ஃபாண்ட் பார்க்க லைட்டா சேஞ்ச் ஆயிருக்குல்ல. இது வந்து எம்ப்ரைஸ்டு ஃபாண்ட் ஸ்டைல்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மார்க். ஸோ இது வந்து நம்ம ரொம்ப வந்து நம்ம பிசிக்கலா வந்து நம்ம புக்ஸ்ல படிக்கும்போது கூட நம்ம இத வந்து அதிகமா யூஸ் பண்ணுவோம். ஒரு டெக்ஸ்ட்ட வந்து இந்த மார்க்கர் ஹைலைட்ன்னு சொல்லிட்டு ஒரு எல்லோ ஷேட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த எல்லோ ஷேட் யூஸ் பண்ணும்போது அது வந்து அழகா வந்து மார்க் ஆயிருக்கும். ஸோ சேம் திங் இங்க வந்து நம்ம அதே மாரி மார்க் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இதிலயே காமிச்சர்றேன். மார்க் ஓகே. இதுல வந்து அவங்க மார்க் வந்து குடுக்கல. ஸோ நம்மளே வந்து எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த இதுல வந்துட்டு மார்க்ன்னு சொல்லிட்டு மட்டும் டேக் வந்து மாத்திக்கிறேன். ஓகே. ஸோ இப்ப நான் இத வந்து எக்ஸிக்யூட் பண்றேன். ஸோ எம்ஏஆர்கே எம்ஏஆர்கே தான் ஸ்பெல்லிங். கரெக்ட் தான். ஏன் மார்க் ஆகல? ஒன் செகண்ட். மார்க்கிங் த டெக்ஸ்ட்க்கு இது யூஸ் பண்றாங்க. ஸ்மால் யா மார்க் ஹோல் கன்டென்ட்குள்ள ஒரு கன்டென்ட் குடுத்துருக்காங்க. ஒன் செகண்ட். இதே நம்ம வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா சம்டைம்ஸ் இந்த கம்பைலர் வந்துட்டு ஒழுங்கா ஃபார்மேட் எடுக்கலன்னா கூட நமக்கு வந்து அந்த எரர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இத வந்து நான் மாத்தி குடுக்குறேன். ஸோ யா இங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க் ஆயிருக்கு. பட் நமக்கு இந்த இட்ஸ் சேஞ்ச்ல வந்து நமக்கு வந்து மார்க் ஆகல. ஸோ இது வந்து ஏன்னா நம்ம வந்து பேராகிராஃப் டாக்க வெளிய குடுத்துருக்கோமா? ஸோ இத வந்து நான் உள்ள குடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் பிளஸ் எக்ஸ் கண்ட்ரோல் பிளஸ் வி. இப்ப வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே. இப்ப வந்து நமக்கு இட்ஸ் சேஞ்ச்டுங்கிறது நமக்கு வந்து எல்லோ கலர் ஷேட்ல வந்து மார்க் ஆயிடுச்சு. ஸோ இதுல வந்து கலர்ஸ் வந்து நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அப்கமிங்ல வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஆஃபர்ஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ $29 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 599 அத அடிச்சு ஒன்லி ஃபார் 299 அதாவது 299 சொல்லிட்டு பிரைசிங் பண்ணியிருப்பாங்க. அந்த 599 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு 299 சொல்லிட்டு குடுத்துருப்பாங்க. ஸோ அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்
இதுக்கு வந்து நான் தனியாவே ஒரு பேராகிராஃப் டாக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல வந்து நான் என்ன பண்ண போறேன், டெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு குடுக்க போறேன். டெல்னா என்னன்னா டெலீட். அதாவது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறது தான். ஸோ இதுல வந்துட்டு எனக்கு ₹5,999ங்கிறத நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கு அடுத்து எனக்கு ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன குடுக்க போறேன், 1000,999 அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். இப்போ வந்து நமக்கு எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, 5,999ங்கிறது ஸ்ட்ரைக் அவுட் ஆயி ஒன்லி ஃபார் ஆ 1000,999 அந்த மாரி நமக்கு வந்து 1,999க்கு வந்து மாறிடுச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ஸ்ட்ரைக் அவுட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற டேக் டெல்லுங்கிற டேக் யூஸ் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் டெல்லுக்கு அடுத்து ஆ நமக்கு வந்து இன்சர்ட்டட் டெக்ஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. இன்சர்ட்டட் செட் ஒன் செகண்ட். யாஹ்! இன்சர்ட்டட் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது இப்போ அதுக்கு கீழ வந்துட்டு அண்டர்லைன் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆகும். அதான் வந்துட்டு என்னன்னா, இன்சர்ட்டட் டெக்ஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம இதில எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பேராகிராஃப் டாக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ள இன்சர்ட் டெக்ஸ்ட் ஆ இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஐ ஆம் இன்சர்ட்டடுக்குள்ள அண்டர்லைன்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் கன்டின்யூ குடுத்துக்கிறேன். ஸோ இன்ஸ வந்து இங்க நான் குளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் பேராகிராஃப் ஆல்சோ நான் வந்து குளோஸ் பண்ணி ஆகணும். இப்ப நான் வந்து இத எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த இன்சர்ட்டட் டெக்ஸ்ட்க்குள்ள குடுத்த கன்டென்ட் அந்த அண்டர்லைன்ங்கிறதுக்கு மட்டும் அண்டர்லைன் வந்து கீழ வந்திருக்கும். இதான் வந்துட்டு இன்சர்ட்டட். ஸோ இது வந்து INSங்கிற ஒரு கமாண்ட்னால அந்த அண்டர்லைன் வந்து நமக்கு இன்சர்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அதிலேயே குடுத்துருப்பாங்க. இன்சர்ட்டட் டெக்ஸ்ட்ங்கிறதுக்கு வந்துட்டு அண்டர்லைன் வந்து இன்சர்ட் ஆகுங்கிற மாரி. ஸோ சூப்பர்ஸ்கிரிப்ட், சப்ஸ்கிரிப்ட்னா தெரியும். இப்போ வந்து நம்ம வந்து பவர் வேல்யூ, பேஸ் வேல்யூனா வந்து நம்ம பிசிக்ஸு, அந்த அட்டாமிக் நம்பர்ஸ், அந்த பேஸ் நம்பர்ஸ்லாம் போடுவோம்ல. ஸோ அது மாரி இருக்கிறது தான். ஸோ நான் வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு பேராகிராஃப் டாக்ல ஆ சப்ஸ்கிரிப்ட் எஸ்யூபினா சப்ஸ்கிரிப்ட்ன்னு சொல்லுவாங்க. எஸ்யூபினா சூப்பர் ஸ்கிரிப்ட். ஸோ சப்ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு எனக்கு இப்போ ஓகே. ஹெச் சப்ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு எனக்கு 2ங்கிறது வரணும். ஸோ சப்ஸ்கிரிப்ட்ல வந்து நான் 2 குடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து சூப்பர் ஸ்கிரிப்ட்ல வந்து நான் ஓ குடுத்துக்கிறேன். ஆனா H2 ஓங்கிறதும் ஈக்குவலா தான் வரணும். ஸோ H2O பேராகிராஃப் குளோஸ் பண்ணிக்கிறேன். இப்ப அடுத்து வந்துட்டு நான் இன்னொன்னு யூஸ் பண்றேன். பேராகிராஃப் ஆ எக்ஸ் ஸ்கொயர்ட் அந்த மாரி நம்ம போடலாமா? ஸோ எக்ஸ் சூப்பர் ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு ஸ்கொயர் அதாவது 2 எஸ்யூபி. ஸோ சப்ஸ்கிரிப்ட், சூப்பர் ஸ்கிரிப்ட் 2மே நம்ம வந்து போட்டாச்சு. ஓகே. இத வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். கீழ வந்து 2 போயிருக்கும். ஓ வந்து நார்மலா இருக்கும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு வந்துட்டு நம்ம சூப்பர் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிருக்கோம். சப்ஸ்கிரிப்ட்ங்கிறது பேஸ் வேல்யூ. சூப்பர் ஸ்கிரிப்ட்ங்கிறது அப்பர் வேல்யூ. அதாவது அட்டாமிக் வேல்யூன்னு சொல்லுவோம்ல. அந்த மாரி ஃபார்மேட்ல வரும். ஸோ சப்ஸ்கிரிப்ட், சூப்பர் ஸ்கிரிப்ட். இதுதான் வந்துட்டு என்னன்னா, நம்ம குடுத்திருக்க HTML ஃபார்மேட்டிங். ஸோ இதுல வந்து நமக்கு இப்போ ஒரு கோடிங் சேலஞ்ச் இருக்கு. ஸோ அத வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபார்மேட்டிங்ல கோடிங் சேலஞ்ச். ஸோ இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட்ங் ராப் த வேர்ட் இம்பார்ட்டன்ட் இன் அ ஸ்ட்ராங் எலமெண்ட். ஸோ இம்பார்ட்டன்ட்ங்கிறது வந்துட்டு நமக்கு என்னவா இருக்கணும்னா, ஸ்ட்ராங்க்குள்ள இருக்கணும். ஸ்ட்ராங் அண்ட் இது வந்துட்டு ஸ்ட்ராங்க்குள்ள வரணும். ஸோ நெக்ஸ்ட் ராப் த வேர்ட் கேர்ஃபுல்லி இன் எம். எம்ங்கிறது வந்துட்டு ஒரு ஃபார்மேட். கேர்ஃபுல்லிங்கிறத இந்த ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டுக்கு மாத்தணும். ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு மில்க்ங்கிறத வந்து நம்ம மார்க் பண்ண போறோம். யா
ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஆ இங்கேயுமே வந்து நம்ம ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணோம்ல H2Oன்னு சொல்லிட்டு சேம் அதே தான் இங்கேயும் வந்து பண்ணியிருக்காங்க. நான் வந்து இத எக்ஸ்பெக்ட்டே பண்ணல. இதுதான் இவங்க வந்து இவங்களும் எக்ஸாம்பிளா குடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஓகே நம்ம ஆல்ரெடி பண்ணது தான். ஸோ இதே வந்து நம்ம இங்க பண்ணிடலாம். H2 வந்துட்டு பேஸ் வேல்யூவா இருக்குமா? அப்ப அத வந்து சப்ஸ்கிரிப்ட்ல வந்து நம்ம குடுக்கணும். சப் சப்ஸ்கிரிப்ட்ட க்ளோஸ் பண்ணியாச்சு. அண்ட் ப்ளூவ வந்து டெலீட் பண்ணணும். ப்ளூவ டெலீட் பண்ணி ரெட்ங்கிறது வந்து ப்ளூக்கு பதிலா ரெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடுக்குறோம். ஸோ டெல். அதாவது இங்க வந்து நம்ம முன்னாடி எத வச்சு பார்த்தோம்னா, நம்ம வந்து ஒரு பிரைசிங் வச்சு பார்த்தோம். இங்க வந்து ப்ளூவ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு ரெட் இருக்குங்கிற மாரி நம்ம சொல்லப் போறோம். அவ்வளோதான் டிஃபரன்ஸ். யாஹ்! ஓகே. சேவ் பண்ணிட்டேன் தெரியாம. இப்ப வந்து செக் கோட் குடுக்கலாம். ஸோ, இப்போ வந்து நமக்கு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு சக்சஸா வந்துருச்சு. நம்ம எல்லாமே வந்து அவங்க சொன்ன ஃபார்மேட்டுக்கு மாத்தியாச்சு. ஸோ, இதான் வந்துட்டு அ HTMLல இருக்க ஃபார்மேட்டிங்ல சில டைப்ஸ். இன்னும் சில இது இருக்கு. ஸோ, அதெல்லாம் வந்துட்டு நம்ம அப்கமிங்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது, ஒரு ஐ மீன் ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணும்போது, ஒரு லாகின் ஃபார்ம் கிரியேட் பண்ணும்போது நான் வந்து இன்னும் டெப்த்தா வந்து பார்க்கலாம். ஸோ, நெக்ஸ்ட் சேலஞ்ச் வந்து பார்த்தோம்னா, கொட்டேஷன்ஸ் இருக்கு. கொட்டேஷன்ஸ் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து பார்க்கலாம். ஸோ, இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நம்ம வந்து ஃபார்மேட்டிங் பத்தி பார்த்தாச்சு. ஸோ, இதுக்கு முன்னாடி ஸ்டைல்ஸ் பார்த்தாச்சு. பேராகிராஃப், ஹெட்டிங், அட்ரிபியூட்ஸ், எலமெண்ட்ஸ், பேசிக்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு. ஸோ, இன்னும் நமக்கு வந்துட்டு ஒரு சில கன்டென்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ, பேசிக்ஸ்க்கு வந்துட்டு நம்ம இதுவரை பார்த்தாலே போதும். நமக்கு வந்து பேசிக்ஸ் வந்து கவர் ஆயிரும். ஸோ, அடுத்த வீடியோல வந்து நம்ம கொட்டேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ, உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா வந்துட்டு இந்த வீடியோக்கு கமெண்ட் செக்ஷன்ல வந்து ட்ராப் பண்ணுங்க. நான் வந்து கண்டிப்பா வந்துட்டு பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவேன். ஆ அண்ட் இப்போ வந்துட்டு இதுல ஏதாவது டெஸ்கிரிப்ஷன் போய் செக் பண்ணி பாருங்க. ஏதாவது குவிஸ் இருந்துச்சுன்னா அந்த குவிஸ வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. ஸோ, அட்டெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோல வந்து எவ்வளோ வந்துட்டு நீங்க கத்துருக்கீங்கங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ, பட் அந்த ஆன்சர்ஸ் வந்து என்னாலயும் பார்க்க முடியாது. எந்த ஒரு வியூவர்ஸாலயும் பார்க்க முடியாது. அது உங்களோட ஒரு பெர்சனல். நீங்க ஆன்சர் பண்றீங்கன்னா, அது கரெக்ட்டா தப்பாங்கிறது நீங்க மட்டும் தான் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ, இந்த வீடியோ இதோட முடிஞ்சுச்சு. ஸோ, நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோல வந்து உங்கள பார்க்குறேன். பை, பை.